ஹாய் ஹலோடா அன்யா கிட்டன்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாப் யூ ஆர் ஆல் ஃபைன். ஸோ இன்றைக்கி நம்ம டேக்கு கெஃபஃபான டி லவ் மீயோட எபிசோட் 43 தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோட் இதோட என் பண்ணியிருப்பேன் அப்படின்னா, ஏன் யூஎஸ்லேருந்து வந்திருப்பான். ஸோ 2 பேரும் சண்டை போட்டிருப்பாங்க. ஐ மீன் ஜாங்குக்கும் மீனும் சண்டை போட்டிருப்பாங்க. ஸோ அதை தேங்கும் ஜிம்மும் சேர்ந்து பிரித்து விட்டுட்டு தென் வந்து தேங்கும் மீனுக்கும் நல்லா சண்டை போட்டிருப்பாங்க. ஸோ அந்த கிச்சன் கிட்ட இருக்க ரூம் உள்ள நின்று சண்டை போட்டு ஸோ கொஞ்சம் அவங்க ரொமான்ஸ் பண்ணி நின்றுருப்பாங்க. ஸோ இது அப்படியே வந்து யோனா ஜிமின் சாங் 3 பேரும் பார்த்துட்டு இருக்கும்போது ஸோ ஜாராவுமே அப்படியே வந்து வந்திருப்பா. ஸோ அப்போ வந்து தேங்கும் இன்னும் கிஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க கிஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சங்குக்கு வந்து பிடிச்சி தள்ளி விட ஸோ யோனா அப்படியே கதை ஓப்பன் பண்ணிட்டு போயிட்டு உள்ளே விழுந்திருப்பா. தென் லாஸ்ட்டாக வந்து சங்குக்கு இப்போ நான் உங்களை கொஷின் கேட்கலாம்ல யோனா அப்படிங்கிற மாதிரி சொல்லி என் பண்ணியிருப்பேன். தென் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த எபிசோடில் பார்க்கலாம். மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டில் அதான் நாய்ஸ் கிடச்சின்னா இக்னோர் பண்ணிக்கோங்க. யூஸ் இட் ஃபோன்ஸ் ஃபார் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். தென் ஒன் மோர் திங் கிட்டன்ஸ், மறக்காமல் லைக் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நம்ம சேனலோட வீடியோஸ் வந்து சஜஷனில் வந்து நிறைய பேருக்கு வந்து போகும். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா ஐடி நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ எங்களுக்கு ஏதாச்சும் சொல்லலாம் அப்படின்னா நீங்கள் டிஎம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரிப்ளை பண்ண வேண்டாம். தென் அவ்வளோதான். வாங்க எபிசோட் 43 போகலாம். இப்போ சீனை ஓப்பன் பண்ணோன்னா இவங்க எல்லாரையும் தான் காய்ச்சணும். லைக் அந்த சோஃபாவில் வந்து தேங்கும் மின்னும் உட்காந்துருக்காங்க. ஸோ சோஃபாவுக்கு ஆப்போசிட்டில் உடனில் வந்து டீ பாய் சொல்லுவோம் தெரியுமா? ஸோ அது இருக்கும். ஸோ அதில் வந்து சங்குக்கு, யோனா, ஜாரா, ஜிமன் இவங்க 4 பேரும் உட்காந்துருக்காங்க. ஸோ உட்காந்துட்டு மாற்றி 4 பேரும் இவங்க 2 பேரும் இவங்க 2 பேரும் 4 பேரையும் மாற்றி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே சங்குக்கு வந்து ஏமின்ன பார்த்து கேட்குறான், ஏமின் தெரியாம தான் கேட்குறேன், உன் டேஸ்ட் ஏண்டி சொன்னா இவ்வளோ மட்டமாக போயிடுச்சு? அப்படியே மீன் பார்க்குறா, என்ன மட்டமாக போயிடுச்சு? ஆமாம் என்ன போய் இவனை லவ் பண்ணுறியா மீன்? நீ சொல்ல இவன் லவ் பண்ணுறியா நீ? மீன் அப்படியே ஆமாம் அப்படின்னு மண்டையாடுறா. ஹே மீன் எனக்கு ஒன்றும் சொல்ல முடியலடி. ஃபர்ஸ்ட் இல்லை எனக்கு புரியல. அங்கே என்னடா உனக்கு புரியல? நீ பேசாதது அங்கே உன்ட்டு பேசவே இல்லை. நான் மின்ட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன். மீன் உனக்கு வேறு ஆள் கிடைக்கலையா? ஆள் கிடைக்கலன்னு தேங்க லவ் பண்ணுறியா நீ? ஏய் என்னடா அப்படிலாம் கொஷின் கேட்டுட்டு இருக்கா? ஏன் எனக்கு தேங்க பிடிக்கும், நான் லவ் பண்ணுறேன் அப்படிங்க மாதிரி மீன் சொல்கிறாளா? அப்படி தேங்க மாதிரி பிளஷியாக இருக்குது. அட ஜேகே, ஏய் உனக்கு நான் என்ன சொல்ல, ஏய் தியாங்கடி உனக்கு ஒரு ஆளே கிடைக்கலையா? இந்த உலகத்தில் தியாங்கோட இவ்வளோ அழகான பையன்லாம் இருக்கான். போய் அவனை கரெக்ட் பண்ணாமல் தியாங்க போய் லவ் பண்ணி சுற்றிட்டு இருக்க நீ? மீன் இவன் நமக்கு வேணாம், பிரேக்கப் பண்ணிடு, உனக்கு வேறு நல்ல பையன் நானே பார்த்து கட்டி வைக்கிறேன்டி அப்படிங்கிற மாதிரி சவுண்ட் சொல்லிக்கிட்டே இருக்கானா? அப்படியே யோனா என்ன பண்ணுறா அப்படின்னா சவுண்ட் மூலிகையே அடிச்சுட்டு, ஷியூ என்ன பேசிகிட்டு இருக்க நீ? சரி என்ன தேங்க குறைச்சால் இப்பங்கிற? தேங்க என்ன குறைச்ச சொல்லு? அழகு இல்லையா, அறிவு இல்லையா, பணம் இல்லையா, என்ன இல்லை தேங்கிட்ட சொல்லு? தேங்கிட்ட என்ன இல்லைடா? எல்லாமே இருக்கு. அப்படி இருக்கும்போது தேங்க மீன் லவ் பண்ணது உனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி யோனா என் பேர் வச்சிருக்காளா? அப்படியே தேங்கா ஓகே ஃபைன், நமக்கும் வந்து பேசுறதுக்கு ஆள் இருக்கு அப்படியே வந்து ஏனாவை பார்த்துக்கிட்டே வந்து மனசில் நினைக்கிறேன், யூ ஆர் மை சிஸ்டர் யோனா அப்படிங்கிற மாதிரி அவன் நினச்சிட்டு இருக்கான். ஆக்சுவலி இங்கே யோனாவுக்கு எனக்கு தேங்க சின்ன க்ரஷ் இல்லைவா? ஸோ அதனால தான் வந்து மேடம் தேங்க சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. அப்படியே வந்து ஜங்குக், நீ மூடு, உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ மூடுறா, நீ மூடு என்கிட்ட நொட்டிட்டு நீ வந்துடாத வந்துட்டான். நம்ம அப்படியே வந்து யோனா அப்படின்னு ஓகே நான் உங்கள்கிட்ட ஒரு கொஷின் கேட்கணும் அப்படிங்கிற யோனா வராளா? உங்களே ஜங்குக், அதை விட முக்கியமான நீ வாய மூடு ஜங்குக், நான் தான் பேசுவேன், யூ ஷட் யுவர் மவுத் ஓகே? அவங்க அப்படியே வாய முடிக்கிறாங்க. சரி ஓகே, ஆக்சுவலி
ஒரு நான் வந்து கொஷின் கேட்குறேன் உங்களுக்கு, நீங்கள் எப்போல்லாம் வந்து ரெஃப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. ஆக்சுவலி வந்து பக்கத்தில் வந்து ஒரு மேகசின் புக் மாதிரி இருக்கும். ஸோ அப்படியே வந்து அவள் ரோல் பண்ணிவிட்டு லைக் அது மைக் மாதிரி அவளே ரிட்டர்ன் பண்ணிக்கிறான் இவனா. ஸோ இவனை அப்படியே ரிட்டர்ன் பண்ணிவிட்டு ஸோ அவள் தான் வந்து அந்த ஹோஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அவள் கொஷின் கேட்குறா. ஓகே 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 உங்கள் ஃபர்ஸ்ட் கொஷின் என்னென்னா, நீங்கள் எப்போ தான் லவ் பண்ணுறீங்க ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கொஷின் கேட்குறா. நிறைய வந்து 2 பேரும் அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ வந்து தேங் வந்து சொல்கிறான், ஐவிக்கு முன்னாடிலேருந்து அப்படிங்கிறா. நீங்கள் மீன் ஐவிக்கு அப்புறம் அப்படிங்கிறா. அப்போ இவனா தேங் ஐவிக்கு முன்னாடிங்கிறா, நீ ஐவிக்கு பின்னாடிங்கிற. அப்படியே வண்டியை சொரிஞ்சிட்டு அப்படியே யோசிக்கிறா. அப்போங்க ஜங்குக்கு அப்போ காலேஜ் டைம்லேருந்து நீங்கள் லவ் பண்ணிட்டு இருக்கீங்களா நீங்கள்? அப்படிங்கிற மாதிரி அப்படியே மீன் மண்டே ஆடுறா. அப்படியே வந்து ஜங்குக் அப்படியே ஹார்ட்டில் கை வச்சுட்டு என்ன பிடிங்கண்ணா அப்படிங்க நெஞ்சு வலிக்குதா நெஞ்சு வலிக்குதா அப்படின்னு சொல்லுவார். ஜிம்மி வந்து தாங்கி பிடிக்கிறா. மச்சான் அவனுக்கு நான் இருக்கா மச்சான் அப்படிங்கிற மாதிரி எப்படி பிடிச்சிருக்கானா. அதான் ஜிம்மியை லுக்கு விடுறான். என்னடா என் கூட வந்து நாக்கப்படுங்க மாதிரி 4 கேள்வி கேட்குறேன்னு சொல்லிட்டு நீ என்னடா ஆளுக்குள்ள ஒட்டி உரசிட்டு உட்காந்துருக்க. அதுதான் மச்சான் என் ஆளை பார்த்தோன்னே எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. ஸோ அப்படியே நாமளாக உட்காந்துட்டு அப்போ வந்து இவனை வந்து கேட்குறான், சரி சொல்லுங்க எப்போ மிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது. ஸோ அதையும் அங்கே சொல்கிறேன், ஐவிக்கு முன்னாடிலேருந்து நான் ஒன் சைடாக பண்ணிட்டு இருந்தேன். ஆஃப்டர் த ஐவி நாங்கள் டபுள் சைடாக பண்ண ஆரம்பித்தோம். ஆஃப்டர் த ஐவியா? ஆஃப்டர் த ஐவி மீன்ஸ் ஐவிக்கு நடுவுலேயே நானும் ஒன்று சேர்ந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி தேங்க அப்படியே வைக்கப்பட்டுக்கிட்டே வந்து சொல்கிறான். அப்படியே இவனை வந்து தேங்க நீங்கள் வைக்கப்படுறீங்களா, பார்க்க நல்லா இருக்கு தேங்க அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்கிறாளா. அப்படியே சங்குக்கு வந்து இவனை அவனுக்கு கையை பிடிச்சி இப்படியே அந்த இவனோட டிஷர்ட் மாதிரி தானே போட்டு ஃபஸ்ட் ஃபுல் ஹேண்ட் டிஷர்ட் மாதிரி வேவ் பண்ணியிருப்பா. ஸோ டிஷர்ட் அப்படியே பிடிச்சிக்கிட்டு கழித்து கேவலமாக பண்ணுறடி சடா அவனை என்ன தெரியும் மயிறு சட்டையை விடு அப்படிங்கிற சொல்லிட்டு. ஓகே 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 செகண்ட் கொஷின் கேட்கணும். நான் அப்போ தேங்கு தான் கேட்பேன். தேங்க் ப்ரோ. சொல்லுமா. ஓகே உங்களுக்கு மின்கிட்ட இது ரொம்ப பிடிச்சிது லைக் அட்ராக்ட் ஆச்சு. ஸோ அது அந்த விஷயத்துனால நீங்கள் மின் மேலே லவ்வில் ஃபால் ஆனீங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும்? மேபி எனக்கு ஆக்சுவலி மின்னாலே பிடிக்கும் அப்படிங்கிறான். அப்படி நமக்கு வந்து என்னால் முடியலடா ஜிமினே, என்னால் முடியல, காது அப்படியே ஈயத்தை காய்ச்சி ஊற்றுற மாதிரியே இருக்குது அப்படிங்கிறானா. அப்போ மீன் நான் வேணா அப்படியே ஊற்றிடுறேனே, என்ன ஊற்றுற மாதிரி இருக்கு, நான் ஊற்றிடுறேன்டா அப்படிங்கிறா அவ. அப்படியே வந்து நமக்கு நீ மூடுறி, நான் பேசுறேன்டா, நீ பேசாதேன்ட்ட, கடுப்பில் இருக்க, அரைஞ்சிட போகிறேன் அப்படிங்கிறான். இல்லை போடா அப்படிங்கிற மாதிரி மீன் அப்படியே உட்காந்துருக்காளா. அப்போ தேங்க வந்து அது ஃபைன், ஆக்சுவலி எனக்கு மீனோட போல்னஸ் ரொம்ப பிடிக்கும். ஆனால் போல்னஸா? ஆமாம், பிகாஸ் நான் ஃபஸ்ட்டு மீட் பண்ண தெரியுமா அந்த ரோடு இன்சிடெண்ட்டில், லைக் அப்போ வந்து மின்னுக்கு யாருன்னு தெரியாது. ஸோ தட்ஸ் வை ஷீ ஃபைட் வித் மீ. தென் வந்து நான் தான் அவங்க ப்ரொஃபஸர் அப்படின்னு தெரிஞ்ச உடனே லைக் நீ கொஞ்சம் சைலண்ட் ஆன, நீன்னு இல்லை, தென் ஜிமின் எடுத்து போவேன். ஸோ ஜிமின் கொஞ்சம் அடங்குனா. ஸோ அங்கே ஆப்வியஸ்லி நான் அண்ணன் தெரிஞ்சதுனால அமைதியாக இருந்திருப்பான். அப்படியே அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, எவனா சொன்னா அமைதியாக இருந்தேன். ஏதோ ஒன்று அமைதியாக இருந்தியா இல்லைடா, அதான் அங்கே மேட்ரு. ஆனால் மீன் மட்டும் அப்படி இல்லை, என்கிட்ட எகிரிக்கிட்டே இருந்தேன். லைக் அதனால எனக்கு மீன் ரொம்ப பிடிக்கும். ஐசி அப்படி வந்து மின்ட்ட வந்து மைக்க நீட்டுறா. என்னடி நீ சொல்லுடி, கிட்ட உனக்கு என்ன அட்ராக்ட் ஆச்சு? தெரிலடி. தெரிலையா? எனக்கு சொல்ல தெரியல நான் என்னத்தை பார்த்துட்டாங்க என்ன அப்படின்னு. ஐ திங்க்
எனக்கு எனக்கு தேயாங்கோட கேரக்டர் பிடிக்கும். ஆஹா, அது சரி அது சரி. அப்போ வந்து இவன் சொல்கிறா, யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க சாரா என்கிட்ட, தேயாங் சார்லாம் அவ்வளோ ஒர்த்து இல்லை, தேயாங்கலாம் அவ்வளோ அளவுக்கு ஒர்த்து பீஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கடைசியில் அவங்களே போய்ட்டு தேயாங்க ஃபால் ஆகிட்டுருக்காங்க. அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே தாராவும் இவனை சிரிச்சிட்டு இருக்காங்களா. அப்படியே வந்து மின் அப்படியே இவனோட காலில் எட்டி வலிச்சிட்டு, வாய மூடு, ஒன்ட்டே அவனால் இன்ஃபர்மேஷன் கேட்டானா, சொல்லணும் இல்லடி நானே, நீ தானே சொன்ன அன்னைக்கு, நீ தானே சொன்ன, நானா சொன்னேன். ஃபைன் அன்றைக்கு மாதிரி உட்காந்துருக்காளா. சங்குக்கு வந்து சரி ஓகே ஃபைன், நீ லவ் பண்ணு, கர்மத்தை பண்ணு, இந்த கர்மம் இருமன்னா மண்டே உடச்சிடும் சங்குக்கு நான் அப்போ அப்படிங்கிற மாதிரி மீன் சொல்கிறாளா. அச்சோ கோமாத்தா மீன் உனக்கு அப்படிங்கிற மாதிரி ஜிமின் கேட்குறான். நீ மூடுறா, நீ மூடு, வந்துடுவான் என்கிட்ட பேசுறதுக்குன்னு. சரி, உங்கள் லவ் ஸ்டோரி கேட்கலாம், உட்காந்துக்கு நேரம் கிடையாது. எங்கள்கிட்ட நீ இந்த விஷயத்தை மறைச்சிங்க நீங்கள் 2 பேரும், அதுக்கு பதில் சொல்லுங்கள். எனக்கு தெரியும், அப்படியே வந்து தமிழ் சொல்கிறான், எனக்கு தெரியும் என் மின்னி என்கிட்டலாம் மறைக்க மாட்டா, என்கிட்ட மறைக்க மாட்டா ஜிமினி. என்னோட மின்னு இது உட்காந்துருக்கேன் தெரியுமா, மாட்டு மாதிரி தேங்க உட்காந்துருக்கேன் தெரியுமா, தேங்கலாம் என்னமோ பண்ணி என் பிள்ளையை மாற்றிட்டான். அதனால தான் என்கிட்ட மறைச்சிட்டா அவள் எல்லாத்தையும். அது அப்படியே மின்னு வந்து, ஆமாண்டா என்னவோ என்னை பண்ணிட்டான்டா, அதனால நான் உன்ட்ட நான் மறைச்சேன். நீ சொல்லிட்டு உன்ட்ட நான் மறைப்பேனா சங்குக்கு, நான் மறைக்க மாட்டேன் மின்னு என்கிட்ட. அவன் தான் சங்குக்கு என்னென்னமோ வந்து பிரெயின் வாஷ் பண்ணிட்டான் சங்குக்கு, நான் என்ன சங்குக்கு பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸோ 2 பேர் அப்படியே ஹக் பண்ணுறதுக்காக போகிறாங்களா. அப்படியே தேயாங்க வந்து மின்ன பிடிச்சி இழுக்கிறான். ஸோ அப்படியே யோனா வந்து சங்குவை பிடிச்சி இழுக்கிறா. அப்படியே தேயாங்கும் யோனாவும் சேம் டைமில் டயலாக் சொல்கிறாங்க. 2 பேரும் அப்படியே நடிக்காதீங்க. அப்படியே சியோ அதுக்கு எல்லாருமே நார்மல் ஆகிட்டு சியோனாவே கேட்குறான், சரி சொல்லு மின், எங்கள்கிட்ட நீ நஷ்டம் மறைச்ச சொல்லு. ஆக்சுவலி எனக்கு மறைக்கணும்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது கைஸ். எப்படி சொல்கிறது, இட்ஸ் அ ஸ்டூடெண்ட் டீச்சர் லவ். உங்களுக்கு என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது புரியுதா? சும்மா இந்த மாதிரி ரூம் காரம்னாலே தப்பாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. அட் சேம் டைம் அதுவும் தேயாங்கும் நானும் அப்படிங்கும்போது இட்ஸ் நாட் அ ஃபேர் அட் ஆல். இல்லை இட்ஸ் நாட் அ ஃபேர் அட் ஆல். ஸோ தட்ஸ் வை நாங்கள் வந்து மறைக்கணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் ஏற்பட்டுச்சு. அட்லீஸ்ட் எங்கள்கிட்ட சொல்லியிருக்கலாம் இல்லடி அப்படிங்கிற மாதிரி ஜிமின் கேட்குறான். யார் உங்கள்கிட்ட? நான் யோனாட்ட சொல்லலாம் அப்படின்ட்டு யோனா வந்து ஜிமின்கிட்ட கண்டிப்பாக விளையாடுவா. ஜெக்கெட்டாவை சொல்லனாலுமே ஜிமின்கிட்ட வந்து விளையாடுவா. ஜிமின்னு சங்குக்கு அப்படியே விளையாடுவான். ஏன் அப்படியே சங்குக்கு வந்து பரதநாட்டியம் ஆடி 2 பேர் பிரித்து வச்சுருக்கணுமா? அப்படியே வந்து சங்குக்கு ஈரத்தில் கை வச்சுக்கிட்டு அப்போ நான் பிரிச்சிடுவேன் அப்படிங்கிற ஒரு பயம் இருந்திருக்காடி. அஃப்கோர்ஸ், ஏன்னா உனக்கு தேங்க பிடிக்காது. அதனால் வந்து நான் என்ன பண்ணுறதுப்பா? சொல்லு. அதனால நான் அப்படியே அமைதியாக இருந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாளா அவ. எனக்கு அப்படியே என் நெஞ்சில் கத்தி வச்சு இறக்குன மாதிரி இருக்கு மின், வலிக்குதுடி எனக்கு அப்படிங்கிறான். அப்படியே வந்து ஜாரா யோசிச்சுட்டு, சரி சங்கு அவங்கள்ட்ட நான் கொஷின் கேட்குறேன், இப்போ என்ன உனக்கு? இல்லை இப்போது நீங்களும் என் நாவல் லவ் பண்ணுறீங்க, ஆனால் பண்ணிட்டு தானடி இருக்கோம் அப்படிங்கிறான். ஓகே ஃபைன், நீங்களும் நாவல் லவ் பண்ணிகிட்ருக்கீங்க, ஓகேவா? நீங்கள் 2 பேரும் சீக்கிரட்டாக வந்து லவ் பண்ணுறீங்க, நம்ம ஏன் வந்து முன்னே எடுத்துக்கலாமே, ஓகேவா? ஸோ இப்போ மின்னுக்கு பிடிக்காத விஷயத்த நீங்கள் பண்ண மாட்டீங்க, ஐ மீன் நீ பண்ண மாட்ட ஜாங்கோக். ஆனால் வந்து மின்னுக்கு வந்து யோனா சுத்தமாக பிடிக்காது. அப்படிங்கிற பட்சத்தில் நீ போய்ட்டு அவள்கிட்ட சொன்ன அப்படின்னா அவங்க 2 பேரும் மின் வந்து பிரேக்கப் பண்ண சொல்லுவா யோனாவை. நீ பண்ணுவியா ஜாங்கோக்? ஒய் நான் ஏன் பண்ணணும் என் பொண்டாட்டிய? நான் ஏன் யோனா பிரேக்கப் பண்ணணும் மின்னுக்காக? அதே விஷயத்துல தான்
மீனும் வந்து பண்ணியிருக்கா. அப்படி மீன் வந்து அஃப்கோர்ஸ் தட்ஸ் ஆல் அப்படிங்கிறா. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அப்போது சொல்லியிருக்காங்க தான் மறைச்சிருக்காங்க. நம்மள்கிட்ட மறைக்கணும் அப்படிங்கிறத அவங்க இன்டென்ஷனுக்காக வச்சாங்க. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது அப்படி ஜிம்மின் வந்து அச்சோ என் அழகு குழந்தைக்கு எவ்வளோ அறிவு பார்த்து கற்றுக்கடா என் ஆளுக்கிட்டேருந்து அப்படிங்கிறான். சரி தாராக்கு ஒரு மாதிரி அப்படி வெக்கப்படுற தாரா. சரி சரி ஓகே ஏதாவது பண்ணிட்டு போங்க நீங்கள் என்ன. ஆனாலும் எனக்கு கோவம் தான் என்கிட்ட மறைச்சது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸோ அப்படியே வந்து ஓகே அப்படிங்கிற ஸோ எல்லாருமே ஓரளவு நார்மல் ஆகிட்டு ஸோ அவங்க வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சரி நான் வீட்டுக்கு மட்டும் போயிட்டு வந்துடுறேன், சங்கு கீ எங்கடா அப்படிங்கிற வைக்கும்போது சங்கு ஜோப்பிலேருந்து கீயை தூக்கி போடுறான். அப்போ இவனை கேட்குறா, சரி எங்கே அங்கே போகிறீங்க? நான் ஏர்போர்ட்டில் வந்ததுலேருந்தே கிளம்பிங்க அப்படியே வந்துட்டேன். நான் போயிட்டு இந்த சூட் கேஸ்லாம் வெளிலே கிடக்கு போக்கா தூக்கி படம் கூட தெரில. நான் போய்ட்டு அப்படியே ட்ரெஸ்ஸஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு நான் வந்துடுறேன். ஓகே அப்படிங்கிற சொல்லிட்டு தவிர தேங்க் போகிறானா. அது சங்குக்கு வந்து தேங் தவிர திரும்பி பார்க்குறான். ஸோ நிறைய பேர் இருக்கோம், யாரால சமைக்கலாம் முடியாது, ஆர்டர் போட்டுடுறேன், என்ன வேணும் உனக்கு? என்ன வேணும்? எங்கள்லாம் கேட்டு உனக்கு என்னடா வேணும்? எனக்கா அப்படியே யோசிக்கிறான். எனக்கு ஒரு சீஸ் சிக்கன் பீட்ஸா, டபுள் சீஸ் சிக்கன் பீட்ஸா ஒன்று, அப்புறம் ஒரு லார்ஜ் கோக்குடா. போதுமா? போதும். சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தியாங்க அப்படியே வந்து டோர் ஓப்பன் பண்ணிட்டு ஸோ அவன் வீட்டுக்கு போயிட்டு அவன் என்ன வேலை பண்ணுவோம் ஸோ எல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்கான். ஸோ சீனை கட் பண்ணிட்டு இங்கே காட்டுறோம். ஸோ அப்படியே வந்து அவங்க கேட்குறான், சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கும்போது ஸோ ஆளுக்கு வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்படியே டைம்ஸ் வந்து கொஞ்சம் நேரம் ஸ்கிப்ஸ் ஆகுது. ஸோ போன தியாங்கே வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு ஸோ அவனுமே ரிட்டர்ன் வந்திருப்பான். ஸோ அப்படியே எல்லாருமே வந்து உட்காந்துருக்காங்க. ஸோ ஆளுக்கு அப்படியே மாற்றி மாற்றி பேசிட்டு ஃபன் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே எல்லாருமே உட்காந்துருக்காங்க. தட் டைம் வந்து ஆனால் பெல் அடிக்கிற மாதிரியே இருக்குது. அவங்களே அப்படியே ஏன்னா ஆஹா டெலிவரி வந்துச்சு போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி குட்டு அப்படியே ஓடுறா. ஸோ போயிட்டு டோரை ஓப்பன் பண்ணான். ஸோ ஆக்சுவலி வந்திருக்காது டெலிவரி பாய் பையன் தான் வந்திருக்கான். ஸோ ஆக்சுவலி அவனுக்கு வந்து இவனை பார்த்த உடனே என்கிட்ட க்ரிஷ் ஆகிடுச்சு போல இருக்குது. இவனா சைட் அடிச்சு நின்றுட்டு இருக்கான். லைக் அப்படியே வந்து இவனா அவளேந்து சங்கோக் என்னடி டெலிவரி கேஷாக கார்டா எடுத்துட்டு வா சீக்கிரம். வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சங்குக்குமே அப்படியே வந்து வரான். ஸோ வந்துட்டு அப்படியே வந்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அப்படி இவனா வந்து கை நீட்டிகிட்டு இருக்கா. அந்த பையனை அப்படியே கொடுத்துட்றான். ஆனால் வரமாட்டுது. ஸோ அவனுமே பிடிச்சிருக்கான். இந்த பக்கம் இவனாவுமே வந்து பிடிச்சிருக்கா. பிடிச்சி இழுக்கிறா. அந்த பையன் விட மாட்டேன் இவனாவதே அவனா பார்த்து நின்றுருக்கான். அப்படியே சங்குக்கு வந்துட்டு அப்புறம் கார்டு எடுத்துப்பீங்க அப்படின்னு வந்து கேட்கும்போது பார்க்குறான். ஸோ அவன் சங்குக்கு வந்தது கூட அந்த பையன் கவனிக்காமல் அப்படியே வந்து இவனாவை தான் பார்த்துட்ருக்கான். சங்குக்கு அப்படியே டென்ஷன் ஆகிடுது. சங்குக்கு என்ன பண்ண அப்படின்னா இவனை ஹிப்பை பிடிச்சி கிட்ட கழுவிட்டுட்டு அப்படியே பார்த்துட்டு ப்ரோ கார்டு இருக்குது ப்ரோ, கார்டு அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? ப்ரோ அப்படிமா சொல்லிட்டு ஸோ அந்த மிஷின் வந்து கொடுக்கலாம். ஸோ தேங்க சுவிட்ச் அப்படியே சவுங்க வந்து பாஸ்வேர்ட் போட்டு கொடுத்து ஸோ ப்ளா மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. வாங்கிட்டீங்கல்ல, டெலிவரி கொடுத்துட்டு கிளம்புங்க அப்படிமா சொல்லிட்டு ஸோ அப்படியே போவேன் மனசு இல்லாமல் தூரம் போய் திரும்பி அப்படி யோனாவை பார்த்தாங்க நிற்கிறது யோனா ஜமுக்கு அவங்க. ஸோ இப்போ அப்படியே வந்து டைனிங்கில் போயிட்டு அப்படியே எல்லாருமே அரேஞ்ச் ஆயாச்சு. அப்போ வந்து யோனா கேட்குறா, எல்லாம் கை கழுவுனீங்களா முதல்ல? கழுவிட்டோமே அப்படி மாதிரி மீன் சொல்லிட்டால. பிளேட் அவண்டி கொண்டு வந்து வைப்பான், அவன் அப்பா கொண்டு வந்து வைப்பானா? இப்போ எதுக்கு நீ அப்பாவெல்லாம் இருக்கிற? பின்ன அப்படியே சரி நான் அப்படியே தரேன், அப்படியே சாப்பிட்றியா? வேணா இங்கே அப்படியே போட்டு டைனிங்லேயே டீசெண்டாக சொல்லுடி, இப்போ எடுத்துகிட்டு வருவேன். நீ நிற்கிறதுக்கு நானே இப்போ அந்த வேலையை பண்ணிட்டு வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸோ அப்படியே யோனா போயிட்டு ஸோ பிளேட்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஸோ அப்படியே வச்சுட்டு அவங்கவுங்க பார்சல்லாம் வந்து எடுத்து அவங்கவுங்க அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எடுத்து ஓப்பன் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்களே. ஸோ பாட்டையும் வந்து ஜாராக்கு வந்து ஃபோன் கால் வருது. அப்படியே எல்லாருமே ஜாரா பார்க்குறாங்க. ஸோ பார்த்தா அம்மா அப்படிங்கிறாவ.
ஓகே பேசிட்டு வா அப்படிங்கிற சொல்லும்போது ஸோ ஜாரா அப்படியே உட்காந்து பேசுகிறா. சில நேரம் சைலண்டாக இருக்காங்க. ஹலோ சொல்லுமா, என்னடி பண்ணிகிட்ருக்கேன் இன்னும்? நான் சொல்லிட்டு தானம்மா வந்தேன், நைட் ஸ்டே நான் இங்கே தான் இருப்பேன், நான் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆஃப்டர்நூன் தான் வருவேன், நான் தான் அப்பா சொல்லிட்டு தானே வந்தேன். என்னமோ பண்ண, சாப்பிட்டியா? சாப்பிட்டு இருக்கேம்மா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது ஸோ யோனா அப்படியே ஃபோன் வாங்கிட்டு, ஹலோ ஆண்டி. யோனாமா, நான் தான், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்டா, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். என்ன ஆண்டி பயமா, அவங்க பொண்ணை ஏதாச்சும் பண்ணிட போகிறான்னா என்ன? அப்படிலாம் இல்லைம்மா, டைம் ஆகிடுச்சு அதனால தான். அதெல்லாம் ஒன்று, நான் இப்போ பத்திரமா உங்கள் பொண்ணு எப்படி வந்தாலும் நான் அப்படியே அனுப்பி வச்சிடுறேன். சரிம்மா பார்த்துருங்கடா. சரி ஆண்டி அப்படின்னா சொல்லிட்டு அப்படியே ஃபோனை கட் பண்ணிட்டு, இதுக்கு இவ்வளோ சீனாடி உனக்கு அப்படிங்கிறாவ. சாரி அவனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸோ அவங்க எல்லாம் அப்படியே வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டு இருக்கும்போது அப்படியே ஜிமின் கேட்குறான், சரி சாப்பிட்டதுக்கப்புறம் நைட்டு என்ன பிளான்னா அப்படிங்கிற மாதிரி ஒன்று கேட்குறா. இல்லடி இப்போ சாப்பிட்டு முடிச்சு நான் அப்படியே குப்பிரக்க தூங்குறா போனோம், நம்ம 4 பேர் இருந்தாலே நம்ம சும்மா இருக்க மாட்டோம், இப்போ எல்லாருமே இருக்கோம் சும்மாவா இருப்போம் அப்படிங்கிற மாதிரி ஜிமின் கேட்குறான். ஆமாம் இல்லை, இதை கூட நான் யோசிக்கவே இல்லை. சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மீன் சொல்கிறான், நம்ம ஏன் படம் பார்க்கக்கூடாது நைட்டு, நல்ல ஐடியாவாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி தேங்க சொல்கிறான். அப்படி சமூக, ஆமாம் அவள் என்ன சொன்னாலும் நல்ல ஐடியாவாக தாண்டா இருக்கும், உனக்கு மட்டும் நல்ல ஐடியாவாக தாண்டா இருக்கும் அது அப்படிங்கிறான். அப்படி தேங்க வந்து அவங்க பார்த்து, ஏன் உனக்கு படம் பிடிக்காதா சொல்லு, உனக்கும் அது நல்லா இருக்க ஐடியா நல்லா இருக்கான்னு சொன்னேன், யார் சொல்லியிருந்தாலும் நான் தான் சொல்லியிருப்பேன், சும்மா ஏன்டா அவ்வளோ இது பண்ணிட்டே இருக்க அப்படி மாதிரி சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு அங்கே போய் சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்படியே மின்னு அப்படியே யோனா வந்து நல்லா திருத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி அவன் அப்படியே வந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்போ வந்து ஜிமின் கேட்குறான், சரி ஓகே ஆனால் என்ன படம் பார்க்குறது? அப்போ வந்து இந்த பக்கம் தியாங்கு ஜங்குக்கும் ரொமான்டிக் ஃபிலிம் அப்படிங்கிறானுவோ, இந்த பக்கம் ஜிமினும் மின்னும் ஹாரர் ஃபிலிம் பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. இந்த பக்கம் ஜாராவும் யோனாவும் நம்ம வந்து ரொமான்டிக் ப்ளஸ் காமெடி மூவி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ 3 பேரும் அதுக்கு எல்லாருமே அட்டர் டைம்னு சொல்கிறாங்களா. ஸோ அப்படியே வந்து மீன் அப்படியே சொல்கிறா, எப்பட்றா இந்த சிட்டி மட்டும் அண்ணன் அப்படியே ஒத்தமையாக இருக்கீங்க நீங்கள் அப்படியே 2 பேரும் சிரிச்சுக்கிறாங்க. ஸோ அப்படியே வந்து யோனா சொல்கிறா, இவங்க வந்து ரொமான்டிக் ஃபிலிம் வேணாம் அப்படிங்கிறா. அப்போ ஏன் வேணாம் சங்கோ வேணாம் சொன்னா புரிஞ்சுக்கும். ஏன் வேணாம் புரிஞ்சுக்கடா, என் வீடு வந்து ஹோட்டல் கிடையாது. அவள் அப்படியே ஓப்பனாக சொல்லிட்டா, என் வீடு வந்து ஹோட்டல் கிடையாது சரியா அப்படிங்கிறா. சொல்லி எல்லாருமே வந்து சிரிக்கிறாங்க. அப்போ வந்து ஓகே ஸோ நம்ம டீசெண்டாக ஹாரர் மூவியே பார்ப்போம், நல்லா இருக்கும். ஸோ ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு லேட்டஸ்ட்டாக ஒரு படமும் ரிலீஸ் ஆகிருக்கும். ஸோ அந்த படமே பார்க்கலாம் ஓடிடி பிளாட்ஃபார்மில் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸோ அவங்கெல்லாம் வந்து ஓகேன்னு சொல்லி சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸோ அப்படியே வந்து இருக்காங்க. ஸோ ஆக்சுவலி வந்து யோனாவோட வீட்லேயே வந்து தனியாக செப்பரேட்டாக ஒரு ரூம் இருக்கும். ஸோ அந்த ரூமில் டிவியுமே இருக்கும். ஓகேவா, ஆக்சுவலி அந்த ரூம் வந்து கெஸ்ட் ரூம் மாதிரி வச்சுக்காங்களேன். ஆனால் அந்த கெஸ்ட் ரூம் மாதிரி இருக்காது. ஸோ ஆனால் அது கெஸ்ட் ரூம் தான் நல்லா பெருசாகவே இருக்கும் அந்த ரூம். ஓகேவா, ஸோ அங்கே போயிட்டு வந்து பெட்டு அப்படியே போட்டு ஸோ அங்கேயே பில்லோ வச்சு படுத்து படம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியாஸ் தான் நல்லாயிருக்கும். ஸோ எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே எல்லாருமே வந்து உட்காந்துருக்காங்க. ஸோ எல்லாருமே நல்லா சாப்பிட்டாச்சு அல்லவா, அப்படியே உட்காந்துருக்காங்களா. அப்படியே யோனா சொல்கிறா, இப்படியே உட்காந்துருந்தா என்ன கதைன்னா அப்படிங்கிற மாதிரி ஜிமின் கேட்குறான். படம் பார்க்கலான்டிங்க, படத்துக்கு ஃபிலிம் எதுவுமே பண்ணலை, ரூமு க்ளீன் பண்ணணும் அதுவும் பண்ணலை, இப்போ ஜாமான் கிடக்கு அதான் யாருக்கு அதையும் கழுவணும், எல்லாம் இப்படியே உட்காந்துருந்தீங்கன்னா என்ன பண்ணுறது நான் அப்படின்னு சொல்லி அப்படியே கண்டென்ட் மாறினோட ஸோ இப்போ எல்லாருமே அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. சரி ஓகே, யோனா மட்டும் அப்படியே ஏஞ்சி வந்து எழுந்திருக்கிறா. அப்படியே வந்து எல்லாருமே யோனாவை பார்க்குறாங்க.
சாங்குக்கு நீ ஏந்திரிங்க, ஏன்டி ஏந்திரிங்க, சாங்குக்கு ஏந்திரிக்கிறேன், ஸ்ட்ரைட்டாக மேலே போ, பெட்ஷீட்லாம் இருக்கும் அதெல்லாம் அப்படி எடுத்துட்டு வா, போ உனக்கு அதான் வேலை, போடா அப்படிங்கிற அவ. ஸோ ஜாரா அப்படியே உட்காந்து அப்படியே ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கா. ஸோ ஜாரா வேலை வாங்க முடியாது அல்லவா. ஸோ அப்படியே வந்து அப்படியே கிச்சன் கிட்ட ஏன்னா போகிறாளா, அங்களே அப்படியே மீன் சோஃபாவில் உட்காந்துட்டு, ஹேய் ஏன்னா நீ எங்கே போகிற, டிஷ்ஷஸ் கிடக்குமா, வாஷ் பண்ணணும், வாஷ் பண்ண போறியா நீ, ஓம்சா நில்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஜங்குக் பெட்ஷீட்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு இருப்பானா. ஜங்குக் அப்படியே ஜங்குக் வரான், என்னடி போயிட்டு ஜாமான் கழுவேன், என்னை பார்த்தா எப்படி தெரியுது, அவதான் யாரெல்லாம் எனக்கு வேலை கொடுத்துருக்காள், நான் எப்படி போய் ஜாமான் கழுவ முடியும், அப்போ வான்னு ஜாமான் கழுவ விட்றியாடா நீ, ஏன் நீ போய் கழுவுறது, நோ 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 நோ, எனக்கும் அந்த வேலைக்கு செட் ஆகாது, நான் போனா கிச்சன் சிங்க் பைப்பை உடச்சி விட்டு வந்துடுவேன், பரவாயில்லையா மீன் பரவாயில்லையோனா தாயே அங்கேயே உட்காரு நீ பார்த்துக்க, அவளே சொல்லிட்டான், என்னால் முடியாது, நான் இந்த வேலையை பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சமைச்சு சொல்கிறான். சுற்றி பார்த்தா தேங்க உட்காந்துருக்கான், ஜிம்மியோட தாரா பக்கத்தில் உட்காந்து அங்கே அவன் வந்து லவ்ஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். அது அங்கேருந்து மிஸ்டர் சிம்டையாங் அண்ட் மிஸ்டர் பார்க் ஜிமின் சச்சு இங்கே வர முடியுமா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறா. சரி தேங்க எதுவுமே சொல்லாமல் ஏஞ்சி வந்துடுறான். அப்படியே அங்கேருந்து மிஸ்டர் பார்க் ஜிமின், என்னாடி சற்று இங்கிட்டு வாருங்கள் அப்படியே வந்து நிற்கிறான் அவன். சரி ஒரு 2 பேருக்கு என்ன வேலை அப்படின்னா போய்ட்டு ஜாமான் கழுவணும். அப்படியே ஜிம்மின்னு, நீ ஜாமான் கழுவணும், எஸ் அஃப்கோர்ஸ், ஐயோ உன்னால் பண்ண முடியாதா, முடியாதுடி, அடிங்கப்பா அவனே என்ன சாரா என்ன இப்போ தான் ஆள் வளர்த்து வச்சிருக்கியா, இப்போவே யோனாக்காக இந்த வேலை பார்க்க மாட்டான் அப்படின்னா உன்னை எப்படி கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துவான்னு நினச்சிட்டு இருக்க நீ, நீ எப்படி அவனை நம்பி நீ அவனை சூஸ் வேலை பண்ணி லவ்ஸ் வேலை பண்ணிட்டு இருக்க. அப்படியே வந்து என்ன 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 நான் ஜாராட்டு போய் நான் ஜாரக்காலாம் பண்ண வேண்டி அப்படின்னு அப்படியே யோனா வந்துட்டு என்ன இல்லை என்னங்கிறேன், இங்க பாரு ஜிமின், ஜாரா அதுக்கு முன்னாடி நான் தான் யோனா தாண்டா எல்லா இடத்துலையும் கூட இருந்திருக்கேன், ஆள் வந்தோடனே அப்படியே பல்ட்டி அடிக்கிற, இல்லை எனக்கு புரியல சிமின், எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு, நீ இப்படி பண்ணிட்ட, எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. ஏன்டி இப்படி பண்ற நீ, பின்ன அவளுக்காக பண்ணுவேன்னு நொட்டுற, ஆதி காலத்துலேருந்து கூட இருக்கு, நீ எனக்கு அப்படியே நொட்டுறியா நீ, பின்ன என்ன பண்ண சொல்றேன் நீ மத்தாயே நான் பண்றேன் அப்படின்னு சைடில் பார்த்தா சைடில் தேங்காய் காணும், அப்படிக்கு அப்படியே வந்து போயிட்டான். அப்படியே வந்து ஜிமின் சொல்கிறான், பரவாயில்லடி தேங்காய் நல்லா இது பண்ணி வச்சிருக்க தேங்காய் போடுவாங்க, அதெல்லாம் இல்லை, நீ வாய் கொடுத்த மாதிரி பதிலுக்கு அவன் வாய் கொடுத்தான்னு உன்னை கேட்டப்ப நல்லா கேட்டுருவோன்னு அவனுக்கு தெரியும், அதனால தான் போய் ஸ்டார்டிங் மிஷின் தான் போயிட்டான், கற்றுக்கடா போடா அதுக்கு மாதிரி சொல்லவே மண்டையிலலாம் அடிக்கிறாளா, அப்படியே வளர்ச்சி ஜிமின் போகும்போது எப்படி எட்டி பட்லேயே உதைக்கிறா. ஸோ அப்படியே வந்து எல்லாருமே அவங்கவுங்க வேலைகளை வந்து பார்த்துட்ருக்காங்க. ஆக்சுவலாக ஜங்குக்கு வந்து சங்குக்கும் யோனாவும் வந்து ஸோ சம்திங் அந்த ரூம் அப்படி கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு வந்து இருக்காங்க. அது அப்படியே வந்து ஜானா பார்த்தா ஜானா ஜஸ்ட் ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்கான். சில டைம் தேங்கையும் ஜிமினே பார்த்தோன்னா ஸோ தேங்க் வந்து அதை தேய்ச்சி வெசலை தேய்ச்சி போட்டான். ஸோ இவன் வந்து கழுவிட்டு இருக்கான், ஜிமின் வந்து கழுவிட்டு இருக்கான் தண்ணியில், ஓகேவா. ஸோ அப்படியே வந்துட்டு அந்த கிச்சன் ஸ்லாப்பில் டிஷ்ஷஸ்லாம் வாஷ் பண்ணலாம். ஸோ அந்த ஸ்லாப்பில் அப்படியே ஏறி உட்காந்துட்டு பரவாயில்லடா, அங்கிட்ட என்னன்னா என் பாய் ஃப்ரெண்ட் அப்படியே வந்து ஜாமான் கழுவிட்டு இருக்கான், இங்கிட்ட என்னன்னா என் அன்புள்ள ஃப்ரெண்டை கழுவிட்டு இருக்கான். பார்க்க எப்படி கண்ணுக்கு எவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குது தெரியுமா ஜிமின் அப்படிங்கும்போது, உனக்கு அப்படியே குளிர்ச்சியாக இருக்கும்டி, அப்படியே சோப் சேர்த்து உன் கண்ணில் வச்சேன்னு இன்னும் குளிர்ச்சியாக இருக்கும் உனக்கு, போறாமல் கேட்டவனே போட அந்த பக்கம் சொல்லிட்டு இருக்கும்போது. ஸோ ஆக்சுவலாக ஜிம்மிங் வந்து ஒரு ஃபுல் ஹேண்ட் ஸ்லீவ் டிஷர்ட் தான் போட்டிருப்பான். அப்படியே இறங்கிட்டே இருக்குமா மின்னு சத்தியில் தூக்கி விடாண்டி இறங்கிட்டே இருக்கு. ஸோ அப்படியே மின்னுமே வந்து தூக்கி விட்டே இருக்காளா. ஸோ அங்கேயும் ஒரு 2 or 3 times இந்த மாதிரி இறங்கியிருக்கோம்.
இந்த 2 or 3 டைம்ஸ்மே வந்து மீன் தான் வந்து தூக்கி விட்டுருப்பாளா. ஸோ தேயாங்க ஒரு மாதிரி ஆயிடுது. ஸோ தேயாங்கோட ஸ்லீவ் மடிச்சு அவன் மனசை ஒரு மாதிரி. ஸோ அவனுமே ஒரு டிஷர்ட் இன்னும் ஒரு லைக் லோயர் மாதிரி வியர் பண்ணியிருப்பான். ஓகேவா? ட்ராக் பண்ணிட்டு வியர் பண்ணியிருப்பான். ஸோ அவன் நார்மலாக இருக்கும். ஆனால் அவனே கையை ஆட்டி ஆட்டி அப்படியே இறக்கிட்டு இன்னும் சோமன் எனக்கும் அப்படிங்கிறான். ஜிமின் பார்க்குறான். ஸோ ஆக்சுவலி இந்த சைட் ஆஃப் தேங்க வந்து மீனை தவிர யாருமே பார்த்தது கிடையாதுல்ல. ஜிமின் பார்க்குறான், இது நம்ம தேயாங்க தானா அப்படி மாதிரி பார்த்துட்டு இருக்கான். ஸோ அப்படியே மீன் சிரிச்சுக்கிட்டு அப்படியே தூக்கி விட்டுட்டு இருக்கா. அப்படியே சிரிச்சுட்டு இருக்காளா. ஜிமின் ஷாக்ல இருக்கும்போது அப்படியே மண்டையில் அடிக்கிறா. என்னடா? இல்லை, நான் தேயாங்கிற வைத்தனா டெரரா பார்த்து அவரு இப்படி பண்றாரா, எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அது உண்மைதான் போல இருக்கு. மீன் லவ் கேன் சேஞ்ச் எவ்ரி பர்சன். அப்படியே வந்து மீன் ஆமாண்டா, லவ் கேன் சேஞ்ச் எவ்ரி பர்சன் அப்படி மாதிரி தேங்க பார்த்துட்டே சொல்றாளா. அப்படியே வந்து ஜிமின் வந்து தண்ணி வந்து பட்டு நடிக்கலாம். தண்ணி அப்படியே வந்து மின்னு மேலே தெரிக்குது. ஏய் ஷிப், என்னடா ரொமான்ஸ் பண்றியா? அது கடுப்பாயிடுச்சு எனக்கு. இல்ல தெரியாம தான் கேக்குறேன். ஏன்டா அந்த லுக் கூட விடக்கூடாது. என் ஆளை பார்த்து நான் இருக்கும்போது விடாத. உனக்கும் இதே வேலை தான், ஜங்குக்கும் இதே வேலை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அந்த விஷயம்லாம் வந்து வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டைம்ஸ் எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அப்படியே மீன் வந்து பார்க்குறா. பார்த்துட்டு மியா தேயா அப்படிங்கிறா. அட்டன் பண்ணிடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாளா. சரி வந்து அட்டன் பண்ணுறான். மீன் அப்படியே அட்டன் பண்ணுற கால் அட்டன் பண்ணிட்டு அங்கேருந்து மியா ஹலோ 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 தேயா சொல்லுங்க மியா மேம். என்ன பண்ணுறீங்க தேயா? இல்லை சும்மா இருக்கேன் மேம். நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க? இப்போ தேர்ட் ஏதாவது முடிச்சுட்டு வந்து உட்காந்துருக்கேன். என்னாச்சு தேயா? என்னாச்சு? என்ன மேம் கேட்குறீங்க? இல்லை எப்போவுமே என்ன மியான்னு தானே கூப்பிடுவீங்க, என்ன புதுசாக மேம்லாம்? அது எதா இருந்தாலும் நீங்கள் என்னோட பெரியவங்க தானே. தட்ஸ் வை ஐ கால் யூ மேம்ல. ஸோ தட்ஸ் வை அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் அது சரியா அப்படிங்கும்போது அங்கேருந்து அப்படியே மின்னு அது எப்படி மேம் எல்டர்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுக்காம தேங்கால இருக்க முடியும்? அப்படியே வந்து இது சுமின் அஃப்கோர்ஸ் மேம் நானே. ஜிமின் மேம் நானும் இருக்கேன். ஜிமின் அஃப்கோர்ஸ் நானே. தேயாங் நீங்கள் எப்போ யூஎஸ்லேருந்து வந்தீங்க? இன்னைக்கு தான் மியா வந்தேன். என்கிட்டையும் சொல்லவே இல்லை. அங்கே அப்படியே மீன் என்ன மேம் உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் வரணும் போல இருக்கு. சொல்லிட்டு வந்து நான் மட்டும் என்ன தேங்காய் கூட்டிட்டு போய் என்ன அப்படியே விருந்து வச்சிருப்பீங்களா என்ன? நீ சொல்லிட்டால மீன் வச்சிடலாம் தேங்காய் கூப்பிட்டு வந்துடுவேன் எனக்கு சொல்லும்போது அப்படியே மீனோட மைண்ட் வாய்ஸ் அப்படி கூப்பிட்டு வந்துட்டாலும் சில்க் அப்படிங்கிற மாதிரி அப்படியே டென்ஷனில் உட்காந்துருக்கா. ஸோ அப்படியே வந்து அங்கேருந்து யோனா அப்படியே கத்துறா. மீன் அவளை வந்து அதே அங்கே பேசிக்கிட்டே இரு, யோனா கூப்பிடாவே பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகேடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தேங்காய் ஜிமின் அப்படியே மாற்றி மியா கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. சரிங்க ஆக்சுவலி வந்து யோனா எந்திருக்கு கூப்பிட்ருப்பா அப்படின்னா ஸோ அந்த பெட்டு வந்து இழுத்துட்டு கொண்டு போய் அந்த ரூமில் போடணும். ஸோ அந்த ரீசனுக்காக அப்படியே கூப்பிட்ருப்பா. நீ வந்து தனியாக தூக்கிட்டுக்க சங்குக்கேங்க சங்குக்கா ஏதோ குப்பைலாம் அள்ளி கொடுத்தாங்கலாம் வெளில போட போயிருக்கேன் அப்படின்னு வெளில போயிருக்காண்டி. சரி நான் தேங்காய் கூப்பிடுறேன். அதனாலே அப்படியே ஆக்சுவலி இந்த வாய்ஸ் வந்து ஜிமினி கேட்டுருது. அப்படியே ஜிமின் வந்து வெசல்ஸ் அப்படியே கழுவிட்டு அப்படியே இந்த தண்ணி அப்படியே வந்து இது பண்ணிட்டு கிச்சன் விட்டு வெளில வந்து என்னடி தேங்காய் கூப்பிடேன் ஏன்டி கூப்பிடேன்டா அப்படியே இங்கே வந்துட்டு தேங்க் ப்ரோ கேர்ள் ஃப்ரெண்ட் அவங்களை கூப்பிட்றாங்க. என் கேர்ள் ஃப்ரெண்டாடா? ஆமாம்
ஓகே மியா மேம் அப்படியே நான் அப்புறம் கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு தேங்க அப்படியே கட் பண்ணுறதுக்கு நான் பட்டன் ப்ரெஸ் பண்ணியிருப்பான், பஸ்ஸில் கட் ஆகிருக்காது அது. ஸோ அப்படியே வந்து ஜிமின் புலம்பிகிட்டே இது பண்ணிகிட்ருக்கான். இந்த மின்னும் தேங்கோடு என்னத்தான் பண்ண போகிறானுங்களோ அப்படின்னு நினச்சிட்டு முதல்ல இந்த கான்ஷன் அப்படியே வந்து மியா கேட்டுடுறா. ஸோ மியாவுக்கு தெரிஞ்சிடுது, ஓகே ஃபைன் மின்னும் தேங்கும் டேட் பண்ணுறாங்க, லவ் பண்ணுறாங்க போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவள் அப்படியே கால் கட் பண்ணியிருப்பா. டப் டிஷ்ஷஸ்லாம் வந்து வாஷ் பண்ணி முடிச்சுட்டு ஸோ எல்லாருமே வந்து அந்த பெட்டில் வந்து அரேஞ்ச் ஆகிட்ருக்காங்க. ஸோ வந்து பில்லோஸ்லாம் வந்து போட்டுட்ருக்காங்களா. ஸோ அப்போ வந்து தேங்கும் மின்னுக்கும் ஒரே ஒரு பில்லோ தான் இருக்குது. அப்படியே வந்து மின் அப்படியே படுத்துக்கிட்டே சமூக பார்த்து கேட்குறா, ஏய் இன்னொரு பிள்ளை எங்கடா? உங்களுக்கு மட்டும் 2 வச்சுருக்கீங்க, எங்களுக்கு மட்டும் இங்கே ஒன்று எங்களுக்கு எங்கே இன்னொரு பில்லோ? அப்படியே வந்து ஜங்குக்கு, ஆமாம் நீ எப்படி இருந்தாலும் தேங்காய் நல்லா கட்டி பிடிச்சிட்டு அவன் கையில் படுத்து தான் தூங்க போகிறேன், அன்றைக்கி எதுக்கடி நிறுத்தா ஹனி அப்படிங்கிறான். மின்னுக்கு அப்படியே வந்து சிரிப்பும் வர சரியும் டென்ஷனுமே ஆகுது. அந்த தலகாணியை கொண்டு அப்படியே அடிச்சிடுது. தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க ஜங்கு. ஆமாம் ஆமாடா, நீ என்ன பண்ண? நீ அந்த விஷயம் ரிப்பீட் பண்ண போகிற, நீ மட்டும் என்ன புதுசாக பண்ணுற மாதிரி கேட்குற? இல்லடி கொஞ்சம் மாற்றி, நான் வந்து எப்போனாலும் ஈடுபடுத்திருப்பேன் அப்படிங்கிறான். அப்போ பின்னாடிலேருந்து வந்தையோ நான் வண்டையில் அடிச்சுட்டு இதெல்லாம் வந்துட்டு அவள் எக்ஸ்ப்ளனேஷன் இப்போ கேட்டாளா, டீட்டெயில்ஸ் கேட்டாளா. ஒரு பவுல் ஃபுல் ஆஃப் பாப்கார்ன் அப்படியே அவள் எடுத்துகிட்டு வரா. ஸோ எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு ஜங்குக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். நான் எல்லாம் புஷனில் படுத்தாச்சா? படுத்தாச்சுடா அப்படிங்கிற மாதிரி ஜீவன் சொல்கிறான். சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸோ அவனும் படத்தை ஆன் பண்ணி விட்டுட்டு ஸோ அப்படியே வந்து இவனா பக்கத்தில் வந்து படுத்துக்கிறான். ஸோ மூவிஸ் அப்படியே நல்லா தான் போயிட்டுருக்கு. மாற்றி மாற்றி வந்து பெய்ய பார்த்தோன்னே இங்கேலேருந்து தாங்குறது, அங்கேலேருந்து இவன் தாங்குறதும் அப்படிங்கிற மாதிரி ஃபன்னாக போயிட்டுருக்கு. அங்கே நாங்கள் அந்த ரூம் ஃபுல்லாகவும் இது மாதிரி ஜாலியாக இருக்குது. அப்படியே படம் பார்த்துக்கிட்டே இருக்கிறவங்க. ஸோ படம் வந்து ஒரு 1-1.25 கிட்ட படம் அப்படியே முடிஞ்சிடுது. ஸோ முடிஞ்ச உடனே வந்து ஸோ எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே எல்லாருமே வந்து படுத்துருக்காங்க. மீனும் சும்மா வந்து அவளாக ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்குறா, அப்படியே மாற்றி எல்லாருமே அவன் கலாய்ச்சிட்டு ஸோ அப்படியே வந்து எல்லாருமே படுத்து வந்து அப்படியே தூங்கிடுறாங்க. ஸோ விடிய காலம் ஒரு 5-5:15 இருக்கும். ஸோ அப்போ கரெக்டாக வந்து தேங்கோட ஃபோன் வந்து ரிங் ஆகுது. ஸோ தேங்க அப்படியே எடுத்து பார்க்குறான், அப்படியே தடவிட்டு எடுத்து பார்த்தா அந்த அன்னோன் நம்பர்லேருந்து கால், மாஸ்க் மேன் கால் பண்ணியிருக்கான். ஸோ அப்படியே தேங்க பார்த்துட்டு எதுவுமே சொல்லலை. ஆக்சுவலாக வந்து தேங்கோட கையில் மின் படுத்திருப்பா. ஸோ மின் அப்படியே வந்து ஸ்லோவாக பார்த்து தூக்கத்தை கலையாமல் பில்லோவில் அவள் தலையை வச்சுட்டு தேங்க வந்து அப்படியே யாருக்கும் தெரியாமல் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு கால் பேசுகிறதுக்காக வந்து அந்த ரூமை தாண்டி ஒரு டெரஸ் மாதிரி போகும். ஸோ அந்த டெரஸில் ஃபோன் பேசுறதுக்காக தேங்க அந்த எழுந்து போகிறான். ஸோ அதே நான் அப்படியே சங்குக்கு வந்து தூங்கிட்டுருக்கான். ஸோ அப்போ சங்குக்குமே வந்து ஒரு ஃபோன் கால் வருது. சங்குக்கு எடுத்து பார்த்தா ஜஸ்ட் நம்பர், ப்ரைவேட் நம்பர் அப்படின்னு போட்டு நம்பர் கூட காட்டல. அவன் காலையிலே ஃபோன் அடிக்கிறவன் அப்படின்னு சொல்லிட்டு அகைன் கட் பண்ணிடுறான் அந்த ஃபோன் காலை. ஸோ அகெயின் அந்த ஃபோன் கால் வருது. சங்குக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ அவன் ஸ்டார்ஸ்லேருந்து அவன் கீழே இறங்கி ஸோ கார்டன் கிட்டே பேசுறதுக்காக ஸோ அவனை அப்படியே வந்து போகிறான். ஸோ அப்படியே இந்த சைட் ஃபோனை சீனை கட் பண்ணிவிட்டு நம்ம தேங்க பார்ப்போம். ஸோ தேங்க அப்படியே அட்டன் பண்ணிவிட்டு ஹலோ ஹலோ மிஸ்டர் கிம் தேயாங், எப்படி இருக்கீங்க? நாடா நான் வேணும் உனக்கு, நான் எப்படி இருந்தேன் உனக்கு என்ன? நான் கிம் தேயாங் ஒரு பாசமாக எப்படி இருக்கேன் அப்படின்னு கேட்குறேன், எப்படி இருந்தால் உனக்கு என்ன அப்படின்னு கேட்குற? என்னடா நீ எப்படி இருக்கேன்னு பொறுத்து தானடா நான் வந்து அப்படியே வந்து ஏதாவது பண்ண முடியும். ஆமாம் அப்படியே பண்ணி கிழிச்சிட்டாலும் இப்போ உனக்கு என்ன வேணும்? ஏன் அகெயின் ஃபோன் பண்ணியிருக்க? இப்போ நீ சோ நான் கூட நீ என்னை மிஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினச்சேன் கிம் தேயாங். ஆமாம் நீ என்ன என் கேர்ள் ஃப்ரெண்டா அவனை மிஸ் பண்ணுறதுக்கு? ஆறா நான் தேயாங்கு வாய்ஸ் எகுறது, வாய்ஸில் ஒரு பதட்டம் தெரியல, பயம் தெரியல. என்ன பயம் விட்டு போச்சா? நீலாம் ஒரு ஆளும் நான் மதித்து நான் பேசுகிறேன் தெரியுமா, அது நான் பண்ணுற தப்பு. ஆமாண்டா பயம் போயிடுச்சு.
என்ன பண்ண நினைக்கிறப்ப நீ? போயிடுச்சா? நடுவில் நான் கொஞ்ச நாள் மிஸ் ஆகிட்டேன் எல்லாத்தையும். அதான் நீ வந்து அப்படியே கொஞ்சம் மெதப்பில் இருக்க. என்னடா இப்போ என்னடா உனக்கு பிரச்சனைடா அகெயின் ஃபோன் பண்ணி உயிரை வாங்கிட்டு இருக்க? மனுஷன் தூங்கலாம் விட மாட்டேன் நீ. வெயிட் ஒரு முக்கியமான விஷயம். நீ முக்கியமான விஷயம் நான் ஆரம்பிப்ப சப்பையாக கொண்டு போய் முடிப்ப. அதை நான் ஒரு மனுஷனா நீ இன்னும் கேட்டுட்டு இருக்கணும். அங்கே மாஸ்கமனுக்கு அப்படியே கடுப்பாகுது. என்னதான் சோமின் கூட பேட்சப் ஆகிட்ட போல இருக்கு. எப்போ ஆனது சொல்லவே இல்லை. நான் அவள் கூட பேட்சப் ஆவேன், பிரேக்கப் ஆவேன், அவளை கட்டி பிடிச்சி கொஞ்சி குள்ளாவேன். உனக்கு என்னடா உனக்கு பிரச்சனை? உன்கிட்ட நான் சொல்லணும்னு எனக்கு அவசியமே கிடையாதுடா மயிரே. அப்படியே அந்த மாஸ்க்குமே டென்ஷன் ஆகிட்டான். என்னதையா என்ன வாய் ரொம்ப நீளுது? அப்படிதான் நீளும். உன் அம்மா செத்த மாதிரி அவளும் சாவணும் ஆசைப்படுறாரு. ஆமாம் சும்மா அம்மா செத்த மாதிரிண்டு. இங்கே பார், என் அம்மாவுக்கு நடந்தது ஆக்சிடென்ட் கிடையாது, இட்ஸ் அ மர்டர். அது பண்ணதும் நீயாக தான் இருப்ப. காரணம் இருக்குடா, ஒரு வகையில் நீயும் காரணம் இருப்பேன் அம்மா செத்ததுக்கும். அண்ட் ஒன் மோர் திங், இன்னொரு விஷயம் என்னென்னா, என் அம்மா செத்ததுக்கு நான் காரணம் நீ என்னை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி என்னை என்னமோ பண்ணியே மெயின்டைன் அந்த 1.5 வருஷம் பிரிச்சடா, புரியுதா? அங்கேருந்து மாஸ்க்குவேன், இதெல்லாம் நீ கண்டுபிடிச்சியா? சொல்லு, நீ கண்டுபிடிச்சியா? இல்லை உன் தம்பிக்காரன், அதான் உன் தம்பி சியோன் சங்குக், அவன் தானே கண்டுபிடிச்சான். நீ கண்டுபிடிச்ச மாதிரி பீத்திக்கிற. இவ யார் கண்டுபிடிக்கல நான் என்ன? இப்போ சங்குக்கும் என்னோட அம்மா, அவனுக்கும் அம்மா தான், அதனால் கண்டுபிடிச்சான். எப்படி கண்டுபிடிச்சான்? உனக்கு என்னடா? உனக்கு கிடச்சிருச்சு இல்லை, எனக்கான தெரிஞ்சிருச்சு. என் அம்மா செத்ததுக்கு ரீசன் ஆக்சிடென்ட் கிடையாது, இட்ஸ் அ மர்டர் அப்படின்னு. சரிடா, ஆமாண்டா, உன் அம்மா செத்ததுக்கு நான் தான் காரணம். என்ன பண்ணுங்கிறப்ப நீ? பரவாயில்ல, நீ ஒத்துக்கிட்டது வரைக்கும் நல்லது. ஆனால் என்னடா ரொம்ப சீனிட்டேன். ஆமாம், சீனிக்கு வச்சுட்டாங்க. சந்தோஷமாக இருக்கல்ல, இருந்துக்கோ, உனக்கு இருக்கு. எவ்வளோ சந்தோஷமாக இருக்க முடியுமோ இன்றைக்கி நைட்டு வரைக்கும் சந்தோஷமாக இருந்துக்கோ. அதுக்கப்புறம் நீ ஃபீல் பண்ண ஆமாம் நான் இருந்துக்கிட்டேன்னு சொல்லாத. அப்படி சொல்லாமல் இருந்தாலும் சந்தோஷமாக தான்டா இருப்பேன். நீ வேறு சொல்லிட்டு வர, எப்படி சந்தோஷமாக இல்லாமல் இருப்பேன்? கண்டிப்பாக இருப்பேன். சரி, அப்போ நான் கேட்டா என் கேர்ள் ஃப்ரெண்ட் அங்கே தனியாக படுத்துருக்கா, என்னை தேடுவாடா, என் சூமின் என்னை தேடுவா. சரியா, பாய் அப்படின்னு சொல்லி ஃபோன் கட் பண்ணிடுறான் அவன். மாஸ்க்கு அப்படியே டென்ஷன் தலைக்கேடுது. அதை சைட் சீனை கட் பண்ணிவிட்டு நம்ம சமூக பார்ப்போம். சரி, சங்குக்குமே மாஸ்க்கு தான் ஃபோன் பண்ணியிருப்பான். ஸோ ஆக்சுவலி என்ன விஷயம் அப்படின்னா, சம்திங் லைக் அந்த ஹேக்கிங்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஸோ அந்த சிஸ்டமாக பேஸ் பண்ணி தான் வந்து அந்த 2 பேர்ட்டையும் வந்து மாஸ்க் மேன் வந்து பேசியிருக்கான். கரெக்டாக அது ஆன்சர் கொடுக்குற மாதிரியோ சம்திங் எஸ் சிஸ்டம் தான் அது. ஓகே, ஸோ அப்படியே சங்க காட்டுறோம். சங்க அப்படியே அட்டென்ட் பண்ணிவிட்டு, ஏன்டா அவன் விடிய காலையில் ஃபோன் பண்ணி உயிரை வாங்குறது? சங்கலேருந்து மாஸ்க் மேன், ஹலோ மிஸ்டர் ஜான் ஜங்குக், யார் ராணி அப்படிமா எடுத்து பார்க்குறான். ஏன்னா அவன் பேர் என்ன ப்ரைவேட் நம்பரா? இல்லை, அப்புறம் ப்ரைவேட் நம்பர்னு காட்டுது. அன்னோன் காலாக இருந்தால் அப்படி தான் காட்டும். ஓ, அப்படி வேறு இருக்கா? சரி, என்ன வேணும் உனக்கு? ரேங்க் நம்பர் தம்பி, ஃபோனை வை அப்படின்னு கட் பண்ணதுக்காக போகிறானா? ஹே ஜங்குக். அவங்க அப்படியே காதில் வச்சுட்டு, என்ன முதல்ல நான் யாருன்னு தெரியுமா? என்னடா அவங்கடா உடனே இந்த வில்லன்ஸில் டைலாக் வச்சுருக்கீங்க. நான் யாருக்கு தெரியுமா? என் அப்பா யாருன்னு தெரியுமா? என் அம்மா யாருன்னு தெரியுமா? என்ன ஏன்னா அவங்க வந்து என்ன அந்த வில்லன்ஸ்க்கு நான் டைலாக் இருக்கா?
நான் யார் தெரியுமான்னு சொன்னதானா தெரியும் நீ யார் அப்படின்னு. அவங்கள்ட்ட சொல்லவே இல்லையா? இல்லை, இப்போ அவன் சொன்னா மாட்டேன் என்ன தெரிஞ்சிடுவா போகுது எனக்கு. நீங்கள் இன்னைக்கு காலைல என்ன சாப்பிட்டுன்னு கேட்டாலே ஞாபகம் வச்சுருக்க மாட்டேன். அவன் வேற வந்து முன்னாடி சொல்லியிருப்பான். இல்லை சொல்லியிருக்க மாட்டான். சொல்லாத ஒன்று ஞாபகம் வச்சிருக்கேன் அவன் சொல்லலையா அப்படிங்கிறத நான் எப்படி சொல்லுவேன்? நீ எனக்கு இருக்கணா ஏஐ மாதிரி வச்சுக்கோங்களேன். அவன் பேசுகிறதுக்கு அப்படியே எனக்கு டென்ஷன், அப்படியே பேச அப்படியே கடுப்பாகுது அவனுக்கு. அப்போ சங்குக்கு வந்து ஓ நீ நான் சைக்கோவா அங்கே ஃபோன் பண்ணி நான் எப்படி பண்ணிடுவேன் அப்படி பண்ணிடுவேன் ஓ அப்படின்ட்டு நீ தானே அது. ஆமாம், இது வரைக்கும் நீ என்னடா பண்ண சொல்லு. நீ ஒரு வில்லன் தானே ப்ரோ. இது வரைக்கும் நீ என்னடா பண்ண சொல்லு. கொஞ்சமாவது வில்லன் அப்படிங்கறதுக்கான அந்த மரியாதையை காப்பாத்துறா, புரியுதா? இனி ஏதாச்சும் பண்ணணும், அப்படின்னா என்ன மாதிரி இருக்கிற ஹீரோக்கெல்லாம் வேலை வரும். நீ சும்மா இருந்துகிட்டே இருந்தா நான் வில்லன் நீ சொல்லிட்டு தெரியாது, அசிங்கமாக இருக்கும். சங்கோக் என்னடா, நான் ஒரு வில்லன் ஞாபகம் வச்சுக்கோ, எனக்கு அந்த மரியாதை அப்படி கொடு. ஆமாம், நீ வில்லன் அப்படிங்கிறதுக்காக ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டு அவன் மரியாதையை சம்பாதி. இப்போ வரைக்கும் நீ ஒரு டம்மி பீஸ் தான் ப்ரோ. நீ டம்மி பீஸு, வெட்டு சில்வர் தட்டு கூட நீ லாயக் கிடையாது நீலாம். ஆனால் நீ பேசுகிற நான் வில்லன் அப்படின்னு. இது வரைக்கும் நீ என்ன பண்ணி கிழிச்ச சொல்லு. எனக்கு தெரிஞ்சு அம்மா செத்தது கூட நீலாம் பண்ணியிருக்க மாட்டேன். உனக்கு மேலே எவனோ ஒருத்தவன் இருக்கான், அவன் தான் இந்த வேலையை பார்த்துப்பாங்கிறதும் எனக்கு தெரியும். நீ சைடுச்சுங்கிறதும் எனக்கு அது தெரியும். ரொம்ப சோதிக்கிறடா நீ, தேங்க விட மேலே இருக்கிறடா நீ. நன்றி. அவனுக்கு சொன்னது தான் உனக்கும் சொல்கிறேன். என்ன சொன்னது என்கிட்ட? நல்லா சந்தோஷமாக இருந்துக்க. அப்புறம் உனக்கு நைட்டுக்கு வைக்கிறேன்டா நான் ஆப்பு. ஓ சொல்லிட்டு பண்ணுறியா நீ? அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுவடா. பண்ணும்போது பார்க்குறேன். உனக்கு வேறு நேரங்காலமே கிடையாதா? மிரட்டுறவன் தான் மிரட்டுறேன். மதியம் சாயங்காலம் நைட்டு விடிக்காலில் ஏண்டா மிரட்டுற? மனுஷன் உன்னை மாதிரிலாம் எவனும் தூங்காமலாம் இருக்க மாட்டான், புரியுதா? நீ அரசைக்கோ, நீ நீ தூங்காமல் இருப்ப. நான் மனிதன், நான் மனுஷன், புரியுதா? எனக்கு தூக்கம் வரும், சரியா? ஃபோனை கட் பண்ணுறேன்டா, வரட்டா மச்சான் அப்படின்னு சொல்லி அப்படியே ஃபோனை கட் பண்ணிடுறான் அவன். அப்படியே டென்ஷன் ஆகிடுது மாஸ்க்குமே எனக்கு. ஆக்சுவலாக அந்த லேப்டாப்பில் வச்சு தான் அந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருப்பேன். ஸோ அந்த லேப்டாப் அப்படியே கீழே தலையை உடச்சிட்டு இவனுக்கு என்னத்தான் நினச்சிட்டு இருக்காங்க தெரியல. அந்த தம்பியும் உயிரை வாங்கட்டுக்குன்னே இருக்கானுங்க போல இருக்கு. அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு அவங்க கத்திட்டு இருக்கான். ஸோ அப்படியே சீனை கட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வந்து சங்குக்கே தேங்க பார்ப்போம். ஸோ அப்படியே சங்கு வந்து காலை பேசி அப்படியே வந்து நடந்து வந்துட்டுருக்கான். ஃபோன் அப்படியே ஆட்டிட்டு சுற்றிட்டு நடந்து வந்துட்டுருக்கான். ஸோ ஸ்டேஜில் ஏறும்போது பார்க்குறான். ஸோ அவங்க ஆப்போசிட்டில் தேங்க நடந்து வந்துட்டுருக்கான். ஸோ அப்படியே பார்த்துட்டு அப்படியே சங்குக்கு வந்து வேகமாக போயிட்டு என்னடா என்ன பண்ணிட்டு வந்தாங்க? அதான் அவன் ஃபோன் பண்ணியிருந்தான். யார் அது? ப்ரைவேட் நம்பரா? ஆமாம், ஏன்டா? சேம் கால் ப்ரோ. அது ஒன்றும் இல்லை ஜாங்கோ, டென்ஷன் ஏற்றுற மாதிரியே பேசிட்டேன், வெறுப்பேற்றுற மாதிரியே பேசினேன் அவனுக்கு. என்னடா எப்பட்றா? நானாக தான் பேசினேன். பையன் கடுப்பாயிட்டான். நைட்டு தான் பண்ணுறானாமே, பார்ப்போம். எனக்கு அவன் தெரிஞ்சவன் டம்மி பீஸ் தான். டம்மி பீஸ் வார்த்தை இல்லை, வா நான் போய் தூங்கும் அப்படிங்கிற சொல்லிட்டு சங்கு அப்படியே போய்ட்டு எவனா பக்கத்தில் படுத்துடுறான். ஆனால் இந்த பக்கம் வந்து சங்குக்கு தேங்க்கு வந்து ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்குது. பிகாஸ் தேங்க்கு தெரியும் இல்லை, பண்ணாலும் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் தான் தேங்க்கு, மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ அதனால் பயந்துட்டு ஒரு மாதிரி பயம் கூட தான், நெருடலாக இருக்கு அவனுக்கு. அப்படியே போயிட்டு முன்ன ஹக் பண்ணிவிட்டு அவனுமே வந்து படுத்துடுறான். ஸோ இதோட இந்த எபிசோட எண்ட் பண்ணிக்கிறேன். நியூ வாய்ஸ் அரங்கே கிட்டன்ஸ். ஹோப் யூ லைக் இட். Bye. Love you.